இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டிஎஃப்டி, அதாவது டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைண்ட் டிஎஃப்டி ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். Find DFT of the following sequence. Sequence x of n is equal to 1, minus 1, 1, minus 1. So, இதுதான் நம்மளோட question. ஓகேங்களா? So, let us go for the solution. So, solutionல first நம்ம பண்ண வேண்டியது x of n value என்ன givenோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 1, minus 1, 1, minus 1. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை கேபிட்டல் என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா 1, minus 1, 1, minus 1 அப்படிங்கிறதுனால அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஆஃப் என்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0 வேல்யூ 1, அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் 1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1, அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறமா எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காருங்களா, இது எக்ஸ் ஆஃப் 0, இது எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3 இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஃப்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x of k is equal to summation, ஓகேங்களா, n is equal to 0 to n minus 1, okay, x of n e power minus j 2 pi k by, 2 pi kn by n, where k is equal to 0, 1, 2 up to n minus 1. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இங்கே கேபிட்டல் கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படின்னு வரும். ஏன்னா n வேல்யூ 4 இல்லைங்களா? ஸோ இதுதான் நமக்கு கே வேல்யூ. கே இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3. ஓகே, ஸோ இந்த கேவோட வேல்யூ நம்ம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. ஸோ எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு 0 டு n minus 1. n இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது n minus 1 அப்படிங்கிறப்போ 3. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் ஸ்மால் n இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே என் பை 4. சரிங்களா? ஸோ இங்கே என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், n இஸ் ஈக்குவல் டு 0 டு 3 எக்ஸ் ஆஃப் n இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே என் பை 4னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த கே வேல்யூ பற்றி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சமேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், எக்ஸ் ஆஃப் 0 இன்டூ இ பவர் 0. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன வரும், எக்ஸ் ஆஃப் 1 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே 2 பை, ஓகே, கே என்னுக்கு பதில் தான் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்டூ 1 பை 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ப்ளஸ் என்ன வரும், எக்ஸ் ஆஃப் 2 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே இன்டூ 2 பை 4 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே இன்டூ 3 பை 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஆஃப் 0, ஓகே, இ பவர் 0ங்கிறது 1, ஸோ 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது எழுதினாலும் ஓகே, எழுதாட்டி ஓகே, ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பை கே பை 4 அப்படின்னு வருது. ஸோ இந்த 2 பையும் இந்த கேவையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இ பவர் மைனஸ் ஜே, ஓகே, பை கே பை 2. ஓகேவா? 2 இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இ பவர் மைனஸ் ஜே பை கே பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே, ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இ பவர் மைனஸ் ஜே வரும். இந்த 2 இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ இ பவர் மைனஸ் ஜே பை கே மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறப்ப என்ன வரும், இ பவர் மைனஸ் இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா 2 அப்படிங்கிற இந்த இடத்துல வரும்.
ஸோ 2 அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 3 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே 3 பை கே பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆஃப் கேங்கிற வேல்யூவை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0 into e power 0 plus x of 1 into e power minus j 2 pi k 1 by 4 plus x of 2 into e power minus j 2 pi k into 2 by 4 plus x of 3 into e power minus j 2 pi k into 3 by 4. அதுக்கப்புறமா அந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுறோம். அந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் கே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஆஃப் 0 கமா எக்ஸ் ஆஃப் 1 கமா எக்ஸ் ஆஃப் 2 அண்ட் எக்ஸ் ஆஃப் 3 வேல்யூஸ் இன் above equation or in above equation 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 0 நமக்கு என்னது 1. ஸோ 1 into 1 1 தான். ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்ன -1. ஸோ -1 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல வில் பி கெட்டிங் மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே பை கே பை 2. ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 என்னதுங்க ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே பை கே. அப்புறம் எக்ஸ் ஆஃப் 3 என்னதுங்க -1. ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே 3 பை கே பை 2. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 எப்படி வந்துச்சுன்னு தெரியலைங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 எப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 3ன்னு 4 வேல்யூஸ் இருக்குது. இந்த எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 3 4 வேல்யூஸ் தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த 4 வேல்யூஸை நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 வேல்யூஸுமே தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே பை கே பை 2 ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜே பை கே ப்ளஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே 3 பை கே பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே வேல்யூஸை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே வேல்யூஸை கொண்டு வரணும். ஸோ கே வேல்யூஸ் நமக்கு என்னங்க 0, 1, 2, 3 ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? கே இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 அப்படி n-1. ஸோ அந்த கே வேல்யூஸை நம்ம கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் above k values in equation 2. ஸோ இந்த k values இருக்கு இல்லைங்களா? k is equal to 0, k is equal to 1, k is equal to 2 and k is equal to 3. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக மேலே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா k is equal to 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா x of 0 அப்படின்னு ஆயிரும். அப்போ என்ன வரும் 1 மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் 0 ப்ளஸ் இ ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ அகைன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மைனஸ் இ பவர் 0 ப்ளஸ் 1 மைனஸ் இ பவர் 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 1 மைனஸ் இ பவர் 0 ப்ளஸ் 1 மைனஸ் இ பவர் 0 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்தது கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? எங்க ஈக்குவேஷன் 2ல் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1 ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே பை பை 2. ஓகேங்களா? ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜே பை மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே 3 பை பை 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஜே தீட்டா இஸ் ஈக்குவல் டு
காஸ் தீட்டா மைனஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா காஸ் பை பை 2 மைனஸ் ஜே சைன் பை பை 2 ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜே பைக்கு என்ன வரும் அப்படின்னா காஸ் பை மைனஸ் ஜே சைன் பை ஓகேங்களா. அதுக்கப்புறம் மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே 3 பைக்கு என்ன வரும் அப்படின்னா காஸ் 3 பை பை 2 மைனஸ் ஜே சைன் 3 பை பை 2. ஸோ இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இ பவர் மைனஸ் ஜே தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மேலே எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு தெரியும் காஸ் 90யோட வேல்யூ என்ன, சைன் 90 வேல்யூ என்ன எல்லாமே எனக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா யூல் பி கெட்டிங் எக்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் வேல்யூஸ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. 1 மைனஸ் காஸ் 90 அப்படிங்கிறது உங்களுக்கு 0, அப்புறம் மைனஸ் ஜே சைன் பை பை 2 அப்படிங்கிறது இங்கே மைனஸ் ஜே, அப்புறம் இங்கே ப்ளஸ் காஸ் பை அப்படிங்கிறது -1, மைனஸ் ஜே சைன் பை அப்படிங்கிறது 0. அகெயின் காஸ் 3 பை பை 2 அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்ன, மைனஸ் ஜே சைன் 3 பை பை 2ங்கிறது வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் ப்ளஸ் ஜே +1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஜே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் +1. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டோட்டலி வில் பி கெட்டிங் தி வேல்யூ as 0 அப்படின்னு வரும். ஸோ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி மொத்தமாக நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் தி வேல்யூ as x of 1 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா x of 1 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் k is equal to 2 in equation 2 ஓகேங்களா. ஸோ k is equal to 2னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அகெயின் சிமிலர் மெத்தட் தான். x of 2 is equal to 1 minus e power minus j pi okay plus e power minus j 2 pi minus e power minus j 3 pi அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 1 minus cos pi minus j sin pi ஓகேங்களா ப்ளஸ் cos 2 pi minus j sin 2 pi ஓகே மைனஸ் cos 3 pi minus j sin 3 pi அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூல் பி கெட்டிங் x of 2 is equal to 4. ஸோ ஒன்றும் இல்லை, cos pi வேல்யூ வேணா, sin pi வேல்யூ வேணா, cos 2 pi வேல்யூ வேணா எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணணும். தட்ஸ் ஆல், பெருசாக ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. அடுத்தது k is equal to 3. ஸோ k is equal to 3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா x of 3 is equal to 1 minus e power minus j 3 pi by 2 okay plus e power minus j 3 pi minus e power minus j 9 pi by 2 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. யூல் பி கெட்டிங் 1 minus cos 3 pi by 2 minus j sin 3 pi by 2 ஓகேங்களா ப்ளஸ் cos 3 pi minus j sin 3 pi minus cos of 9 pi by 2 minus j sin 9 pi by 2 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் x of 3 is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x of 0 is equal to உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும். x of 1 is equal to 0, x of 2 is equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும் and x of 3 is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. அப்போ டோட்டலாக x of k is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 0, 4, 0. ஸோ இதுதான் உங்களோட DFT சீக்வன்ஸ் சரிங்களா. ஸோ x of k is equal to 0, 0, 4, 0 இதுதான் உங்களோட DFT சீக்வன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான். இது ஒரு 8 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய ப்ராப்ளம் சரிங்களா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இந்த ஃபார்முலா தான். x of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by n. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் will be very easy.